ஹாய் வணக்கம், நான் தான் ஒரு ஷெஃப் ஃபாரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஈஷா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு இடம்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் ஆதியோகி சிலை. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 112 அடி உயரம் உடையது. அழகான சிவன் சிலை. மாடும் மாட்டு வண்டியும் நம்மளோட பழைய கால நினைவுக்கே கூட்டு போயிடுது. இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாட்டு வண்டியில் போகிற ட்ராவலிங் சூப்பராக இருக்கு. சின்ன வயசு ஸ்கூல் முடிச்சு வர சொல்ல பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி வந்துச்சு. நாங்கள் பின்னாடி தொங்கிக்கிட்டே ஓடுவோம். அந்த நினைவுலாம் இப்போ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு இங்கே வந்தோடனே. இங்கே இருக்க மாடுங்கள்லாம் பார்த்தா சிவனோட வாகனம் நந்தி மாதிரியே இருக்கும். ஆண்கள் குளிக்கிறதுக்கு இப்போ தான் சூரியகுண்டு, பெண்கள் குளிக்கிறதுக்கு இப்போ தான் சந்திரகுண்டு. இங்கே நம்ம குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணினே சொல்லலாம். நாகசாரணி, ஒரு கம்பீரமான நந்தீஸ்வரர் சிலை. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்மதமும் சம்மந்தம் ஞாபகப்படுத்துது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிங்க பைரவி டெம்பிள். பெண்கள் மட்டும்தான் இங்கே பூஜை பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தானலிங்கா. இங்கே பெண்கள் கொலுசு போட்டு வந்தீங்கன்னா அந்த மணிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுவாங்க. இங்கே வந்து பின் டாப் சைலண்டாக இருக்கும். சின்ன சத்தம் கூட அங்கே பன்னீர்னு கேட்கும். ஆண்கள் ஃபேண்டம் அடித்து விட்டுக்கலாம். உள்ளே இருக்கவங்க வெளியே வந்தாலும் வெளியே இருக்கவங்க உள்ளே அனுப்புவாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெல் அடிப்பாங்க. ஃப்ரீயாக இங்கே யோகா சொல்லி தராங்க. இங்கே நர்சரியாக இருக்குது. கிளாஸ் சீட்ஸ் வெறும் 3 ரூபா மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3:30க்கு மாடுங்களுக்கு ஃபீடிங் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுக்கணும். 20 ரூபா கொடுத்தா இந்த இலை தராங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.